மக்ளூபா முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் சிக்கன் ஸ்டே பண்ணிக்கலாம். அது எண்ணெய் ஊற்றுறேன். ஸோ எண்ணெய் நல்லா வெந்துச்சு. ஃபஸ்ட்டு லெக் பீஸை எடுத்து போட்டு விட்டுறேன். என்ன தடவை பண்ணுறது? அடிப்பட்டு கீழே போட்டு ரவுண்டுக்கு போட்டாச்சு. அப்படியே சாப்பிட்றது என்ன டிக்கெட் ஒன்றா சூடாக செம்ம சாஃப்டாக இருக்குது. மசாலா நல்லா இறங்கிச்சியாக இருக்குது. டெண்டராக இருக்கா? டெண்டர்லாம் மேட்ரு இல்லை, நல்லா அப்படியே வெந்து. மதுமி தண்ணி சொல்லுமா. வெரி குட். அது உண்மை நல்லா வரதில்லை. மாஸ்டர் இப்போ என்ன பண்ணுறீங்க? கொஞ்சம் ஆயில் இருக்குது, அதில் வெங்காயம் இருக்குது, தக்காளி இருக்குது. ஸோ அதனால் அது சிக்கன் கிரேவியாக பண்ணிடலாம் அப்படின்ட்டு சிக்கன் கிரேவி பண்ணிடுவோம். எதுவுமே வேஸ்ட் பண்ணாமல் பண்ணணும்னு பார்க்குறீங்க. வேணுமா? போடணுமா? போடு 2 போடு. வச்சு போடு. போடு. சிக்கனை போட்டாச்சா? இது ஆந்திரா ஸ்டைல் சிக்கன் கிரேவி பண்ணியாச்சு. தமிழ்நாட்டிலேருந்து ஆந்திரா ஸ்டைல் பண்ணுறீங்க. ஆக்சுவலி இது சோம்பேறியா கலாச்சிட்டா. நேற்று விருத்த ஒரு பையன் கேட்டானே சிக்கன் தொகு செஞ்சு தர்றாங்க. சும்மாடா அதில் நம்மளுக்குள்ளடா மாஸ்டர் நம்மளை கலைக்க மாதிரி யாரா கலைக்கிறது இல்லை. அவர் கலாச்சி பேச நேரத்தில். ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வழுக்க டைம் உங்களுக்கு லீவா இருக்கணும். டேஸ்ட் மட்டும் பாருங்க. உப்பு காட்டா நமக்குலாம் டேஸ்ட்லாம் பார்க்குறாதுடா. நம்ம மாஸ்டர் மீன் பிடிச்சது வந்து வறுத்துடுறோம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் எது மாஸ்டர் பிடிச்ச மீன் சொல்லி கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்க. கரெக்டாக கமெண்ட் பண்ணுறதுக்கு மாஸ்டர் வந்து பரிசு தருவார். இது இந்த மீன் ஐஸ் பாக்ஸை போட்டு அனுப்பிச்சி விடுவாரா? அதுவும் பண்ணலாம், இல்லை வெறும் முள்ள கூட அனுப்பலாம். எனக்குன்னே வருவீங்களாடா? டைம் பாஸ் பிடிச்ச மீன் டைமாக தான் போகுது, என்ன பண்ணுறது? 3Dல படம் எடுக்கிற அளவுக்கு இவ்வளோ பெரிய மெசேஜ் சொல்லிட்டியாடா. வா ஏண்டா டைகரு, சிக்கன் நல்லா இருந்ததா? எங்கடா அது? சின்ன பீஸா ஒன்று பிச்சு போடு. அவ்வளோ பேசணும். ஆஹா, கொடுத்துட்டானுங்க. என்ன டேஸ்ட், என்ன டேஸ்ட். இதுக்கு தான் காலையிலேருந்து இங்கே படுத்துன்னு. வாயில கரையுது. என்னடா காணோம்? நீ வேற கரைஞ்சி உள்ள போயிடுச்சோ? டேய், இன்னொன்று கொடுப்பீங்களாடா? ஒன்னே ஒன்றுடா. இது ஆந்திரா ஸ்டைல் சிக்கன் கறி 1. இது சிக்கன் 65. ஸோ இப்போ மீன் ஃப்ரை ஆகிட்டு, மீன் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் சாப்பிடுவீங்க. எது காலைல பிடிச்சிங்களா அந்த மீன்? கண்ணு தெரியாமல் பிடிச்ச மீன் கரெக்டா? அந்த மீன் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா முட்டையும் இதாகிட்டு இருக்கு, பாயிட்டு இருக்கு. ஸோ அது முடிச்சதுக்கப்புறமா சாப்பிட வேண்டியது. டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன் எப்படி வந்துருக்குன்னு. டேஸ்ட் பண்ணுவோம்மா பண்ணிடலாம். ஏன்னா நீங்கள் வேறு புது மாஸ்டர் சமைச்சிருக்காரு. அவன் எங்கே சமைச்சான்? முக்காப்பில் தான் சமைச்சான். மற்றதெல்லாம் சமைச்சதெல்லாம் நாங்கள் தான். மசாலா ரெடி பண்ணது நான். என்ன ரெடி பண்ணது? இன்றைக்கி நம்ம மக்லூபா, முட்டை, சிக்கன் கறி, அதுக்கப்புறமா சிக்கன் 65 எல்லாம் பண்ணிட்டோம். ஸோ நாங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு அவர் மாமாஸ். அதில் போடுப்பா, கிணத்துல போடுப்பா. நல்லா வந்துருக்கு. பண்ண சமையல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நானே அன்எக்ஸ்பெக்டடாக சூப்பராக இருக்குது மக்லூபா. சிக்கன் 65 இன்னும் டாப் நாட்சில் இருக்குது. எல்லாமே ஃபேண்டாஸ்டிக். ஓகே, டன். தேங்க்யூ மாஸ்டர். மாஸ்டர் 1 மக்லூபா சூப்பராக இருக்குது. நான் எதிர்பார்க்கல இந்த மாதிரி வரும்னு சொல்லிட்டு. ஆனால் இருந்தாலும் நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. பகுலாவா? சரி, பகுலா. அப்பு, நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, பிரியாணி சமையல் பார்த்துருப்பீங்க. நான் அப்போ நினச்சேன் சரி இவர் தான் பெரிய சமைக்காரன்னு நினச்சேன். பட் இன்றைக்கி வந்து ஸ்ரீதர் மாஸ்டர் வந்து வேறு லெவல் பண்ணிட்டாரு. மக்லூபா செம்மையாக இருக்குது. 65 அதுக்குள்ள சூப்பராக இருக்குது, வேறு லெவல். இதுக்கு மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் டு சுரேந்தராஜன் யூடியூப் சேனல். மக்லூபா நல்லா அருமையாக இருக்குது. சிக்கன் 65 நல்லா தரமாக செஞ்சுருக்காரு ஸ்ரீதர் மாஸ்டர். உங்களால் முடிஞ்சது நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலில் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ நாங்கள் தரமாக பண்ணுவோம், இன்னும் பெட்டராக. ஆமாம், சொல்லுங்க மாமா. நீங்கள் சொல்லுங்கள். வந்து நம்ம தாய் மாமா பையன் வந்து வில்லேஜில் வந்து பண்ணியிருக்காரு. நல்லா அருமையாக பண்ணியிருக்காரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா சூப்பராக இருக்குது, டேஸ்டியாக இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ செம்மையாக மாஸ்டர் செஞ்ச எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டோன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் செஞ்சதில் வந்து எங்களால் முடிஞ்ச வரைக்கும் சாப்பிட்டோம். இருந்த கொஞ்சத்தை வந்து எங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணோம்.
தெரியுறாரா ஸோ எல்லாம் முடிச்சிட்டோம் இப்போ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மக்லபா சிக்கன் 65, சிக்கன் கிரேவி, ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் பண்ணிட்டோம். ஆனால் இந்த பசங்களை எங்கே போனானுங்கன்னு தெரில. இருங்க, இங்கே பத்துனுக்குறானுங்க எல்லாருமே. அட பாவீங்களா, உண்ட மயக்கத்தில் இருக்கிறானுங்க. இது யார் இது? புவி, அப்பு, ஃப்ளாட் ஆகிட்டானுங்கப்பா 2 பேருமே. இது யார் ஊஞ்சலமாக தொங்கி நிற்கிறது? ரஞ்சித்து. இந்த புது மாஸ்டரு ஸ்ரீதர். இந்த மாமா பேர் ஸ்டைலாக பார்த்துன்னு. சரி, இவங்களெல்லாம் நம்ம எழுப்பணும்னா ஒரே விஷயந்தான், அது எனக்கு தெரியும். எழுப்பலாமா அவங்கள? Subscribe to Surendra YouTube channel. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ பார்த்துருப்பீங்க. மக்லபா செஞ்சுருப்போம். சிக்கன் 65, ஃபிஷ் ஃப்ரை, சிக்கன் கறி எல்லாம் பண்ணியிருப்போம். ஸோ நண்பர்களோட நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டோம். உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எங்களுக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும் நிறைய வீடியோஸ் பண்ண. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு சுரேந்திரா யூடியூப் சேனல். அமுகு டுமுகு அமால் டுமால்